இப்போ இதுதான் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் உள்ளக்க நம்ம போவோம். இந்த பஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் போகுது. இப்ப திருப்பூர், சேலம், திண்டுக்கல் இந்த பக்கம் நீங்க போறதெல்லாம் இந்த பஸ்ல வந்து ஏறிக்கலாம். சேலம் போயிட்டு அங்கிருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் வரைக்கும் நீங்க அந்த பக்கம் போய் சேலத்துல இருந்து மாறிக்கலாம். இது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு. ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரி ரோடு இப்படி மோசமா தான் இருக்கு. எத்தனை தடவை ரோடு போட்டாலும் திரும்ப திரும்ப இப்படி டேமேஜ் ஆகும். இதெல்லாம் வந்து போடி, தேனி அந்த பக்கம் போறது பஸ். ஆண்டிப்பட்டி, சக்கம்பட்டி அப்படின்னு அந்த சைடு தேனி பக்கம் போற பஸ்கள் எல்லாமே இங்க நிற்கும். உசிலம்பட்டி, கம்பம், தேனி, ஈரோடு, சேலம், திருப்பூர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஏறிக்கணும். பொதுவாக வந்து இங்க உள்ள ரோடுகள் என்னதான் பழிச்சுன்னு இந்த கீழே கல்லு தான் போட்டிருக்காங்க. ஆனா போட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்து டேமேஜ் ஆகி இந்த மாதிரி வர்றதுக்கு பொதுவாக என்ன காரணம் அப்படின்னா இங்க உள்ள மண் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாம் திரும்ப திரும்ப அதுவே அரிச்சிருது. அதான் காரணம். நல்லா ஸ்ட்ராங்கா போடணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க. எல்லா பஸ்ஸும் நிற்கிது. ஸோ நீங்க அவுட்ரு போகணும், இங்கேருந்து மதுரையிலேருந்து அவுட்ரு அந்த பக்கம் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்க ஏறிக்கலாம். இதெல்லாம் வந்து உசிலம்பட்டி போற பஸ். பஸ் பேரு ஸ்ரீஹரி. உசிலம்பட்டி மக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிரைவர் அண்ணனுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுவோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம். ஆமா. சரி, வண்டி உசிலம்பட்டி போதா? உசிலம்பட்டி டு வத்தலக்குண்டு, மதுரை உசிலம்பட்டி வத்தலக்குண்டு. ஓகே. இதான் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு.